தமிழகத்தில் ஒரு சில மாவட்டங்களில் வானிலையில சில அதிரடி மாற்றங்கள் ஏற்பட போகுது. நேற்றைக்கும் மழை பதிவாகியிருக்குங்க. சும்மா இல்ல. 2 மாவட்டங்கள் நல்ல ஒரு மழை பொழிவுகள் தொடர்ந்து நமக்கு பதிவாகியிருக்கு. தொடர்ந்து இனி வருகிற நாட்களிலும் கணிசமாக நமக்கு மழை வாய்ப்புகள் 5ஆம் தேதி வரைக்கும் விட்டு விட்டு நமக்கு பரவலாக மழை பொழியும். அதாவது நாளைய தினங்கள் வரைக்கும். பெரும்பாலும் இந்த மழை வாய்ப்புகள் எல்லாம் மாலை அல்லது இரவு நேரத்துல சில பகுதிகள்ல எதிர்பார்க்க முடியும். ஏற்கனவே நம்ம அறிவிப்புகள்ல கொடுத்த மாரி, ஓரிரு மாவட்டங்கள்ல கணிசமாக நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல பதிவாகிட்டு இருக்கு. தொடர்ந்து இனி வருகிற நாட்களிலும் கணிசமாக நமக்கு மழை பொழிவு கண்டிப்பாக இருக்கும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. ஆகவே பெரும்பாலான மாவட்டங்கள்ல இடைவிடாத மழை பொழிவும் நீங்க தீவிரமாகிறத பார்க்க முடியும். அதனால தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளிலும், அதே மாரி மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில இடங்களிலும் கணிசமாக சாரல் மழை, மிதமான மழை ஆங்காங்கே நமக்கு பகுதியாக நமக்கு பதிவாகக்கூடும். ஆகவே நண்பர்களே, நீங்க எல்லாருமே ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கை பெற்றுக்கொள்ளுங்க. வருகிற நாட்கள் வானிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனல்ல ஸ்டோர்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கிறோம். அந்த ஸ்டோருக்குள்ள போனீங்க அப்படின்னா, உங்களுக்கு தேவையான பொருள் எல்லாமே நீங்க வாங்கிக்கலாம். வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமான் கூட நீங்க வாங்கிக்க முடியும். ₹1க்குமே கூட ப்ராடக்ட் சேல் ஆயிட்டு இருக்கு. ஸோ சீக்கிரமா போய் வாங்கி பயன்பெறுங்க. நம்ம சேனல்ல ஸ்டோர்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதன் மூலயமா நீங்க வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே ப்ராடக்ட்டோட இமேஜஸ் நம்ம கொடுத்துருப்போம். ஏதாவது ஒரு பொருளை கிளிக் பண்ணி நீங்க உள்ள போய் உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்க வாங்கிக் கொள்ளலாம். கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் அவைலபிளாக இருக்கு. லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி பொறுத்த வரைக்கும் நிலவி கொண்டிருக்கு. அப்போ லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள் மேல ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாகவே ஒரு சில மாவட்டத்துல கடந்த 2-3 நாட்களாக கணிசமாக தொடர்ந்து மழை பொழிவு. அதாவது ஏதோ ஒரு நாள் மட்டும் மழை வந்துட்டு போறது கிடையாது. ஓரிரு மாவட்டங்கள்ல தொடர்ந்து பாருங்க மழை பொழிவு 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர்னு வந்து கொண்டே தான் இருக்கு. அது எந்தெந்த மாவட்டங்கள் அப்படிங்கிறதையும் கண்டிப்பா நம்ம பார்த்துடலாம். பிப்ரவரி 5ஆம் தேதி வரைக்கும் தமிழகத்தில் ஒரு சில இடங்கள்ல கணிசமாக சாரல் அல்லது மிதமான மழை பெய்யும். தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களையும் மழை வந்துருமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அதுக்காக தான் நீங்க வானிலை அறிக்கையை கொஞ்சம் முழுமையா கேளுங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். எதனாலனா வானிலை அறிக்கை நீங்க முழுமையா கேட்டா மட்டும்தான் எங்க நமக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்கு, எங்க நமக்கு மழை குறைவாக இருக்கும் அப்படிங்கிற தகவல் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். ஆகவே பிப்ரவரி 5 வரைக்கும் எந்தெந்த மாவட்டத்தில் சாரல் மழை, லேசான மழை, மிதமான மழை பெய்யும் அப்படிங்கிறதையும் உறுதியாக நம்ம பார்க்கலாம். ஆனால் உறுதியான மழை பொழிவு கண்டிப்பாக இருக்கு. கடந்த 24 மணி நேரத்திலும் சில மாவட்டங்கள்ல கணிசமாக நமக்கு மழை பதிவாயிருக்கு. கோயம்புத்தூர்ல சில பகுதிகளில் 1 சென்டிமீட்டர் மழையும், திருநெல்வேலி மாவட்டத்தில் சில பகுதிகள் 2 சென்டிமீட்டர் மழையும், ஆங்காங்கே குறிப்பா அந்த ஊத்து, நாலுமுக்கு, காக்காட்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கணிசமான மழை பொழிவு அவ்வப்போது திருநெல்வேலி மாவட்டங்களிலும் வருகிறது நம்ம பார்க்க முடிகிறது. அதைத்தான் நம்ம சொல்லியிருந்தோம். தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அந்த மேற்கு பகுதிகளில் கணிசமாக சில இடங்கள்ல மழை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு. தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்துக்கும் விட்டு விட்டு அவ்வப்போது மழை பொழிவுகளை எதிர்பாருங்க. வட தமிழக கடலோர மாவட்டங்கள், டெல்டா மற்றும் வட தமிழக உள் மாவட்டங்களில் பரவலாக மழை பொழிவானது தீவிரமடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வட தமிழக கடலோர மாவட்டங்களான சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் உட்பட இந்த இடங்கள்ல நமக்கு கணிசமாக நமக்கு மழை வாய்ப்புகள், மழை பொழிவுகள் ஆங்காங்கே அவ்வப்போது எதிர்பார்க்க முடியும். சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய பகுதிகளில் நமக்கு மழை பொழிவுகள் நிச்சயமாக நமக்கு எதிர்பார்க்கலாம். கடலோர மாவட்டங்களில் தொடர்ந்து நீங்க மழை உண்டு. அதனால அதாவது எல்லா இடத்திலும் நீங்க மழை எதிர்பார்த்திட முடியாது. ஏன்னா இந்த பிப்ரவரி 5 வரைக்கும் சில பகுதிகளில் சாரல் அல்லது ஒரு மிதமான மழை மட்டும் பகுதியாக சில இடத்துல எதிர்பார்க்கலாமே தவிர மற்றபடி எல்லா இடங்களிலும் நமக்கு மழையினுடைய தீவிரம் இருக்க போறது கிடையாது. வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கிறத பார்க்க முடியும். பிப்ரவரி 5ஆம் தேதிகளில் கடலோர பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும். ஏதாச்சும் ஓரிரு இடங்கள்ல வேணா சாரல் மழை எதிர்பார்க்கலாமே தவிர எல்லா இடத்துலையும் மழை பெய்யும் அப்படிங்கிறதுலாம் கண்டிப்பா கிடையவே கிடையாது. 100% மழை பொழிவுங்கிறது தமிழ்நாட்டில் கிடையாது. குறிப்பிட்ட ஒரு சில பகுதிகள் கடலோரத்துல, கடல் ஒட்டிய இடங்கள்ல மட்டும் ஆங்காங்கே எதிர்பார்க்க முடியும். அதே மாதிரி டெல்டா மாவட்டங்கள் நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலும் அதே போலதான் வானம் ஓரளவு மேகமூட்டம். பகல்ல வெயில் கண்டிப்பாக இருக்குங்க. நீங்க சென்னையில இருந்து புதுக்கோட்டை வரைக்கும் எடுத்துக்கிட்டாலுமே கூட பகல் நேரங்களில் வெயில் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி லேசான வெயில் காணப்படும். அதிகாலை நேரங்களில் கடுமையான பனிப்பொழிவு கடலோர மாவட்டத்திலும் கண்டிப்பாக உண்டு. அதே சமயங்கள்ல
ஏதேனும் சில இடத்துல சாரல் அல்லது மிதமான மழை பொழிவு ஆங்காங்கே பகுதியாக வேணா ஒதுக்கி பதிவாகுமே தவிர மற்றபடி கனமழையோ மிக கனமழையோ அதி கனமழையோ கடலோரத்தில் இப்போ பதிவாகாது. வடகிழக்கு பருவமழை முடிவடைந்ததன் காரணமாக தொடர்ந்து இப்போ நமக்கு அதிக அளவு மழை பொழிவு தீவிரமாகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்கு. அதிகபட்சம் எதிர்பார்க்குற மழையே நம்ம சாரல் மழையா தான் அதிகபட்சம் நம்ம எதிர்பார்க்கிறோம். அப்பனா பார்த்துக்கொள்ளுங்க. பெரும்பாலும் 90 முதல் 95% வரைக்கும் சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடியது, குறிப்பா மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டை உள்ளிட்ட பெரும்பாலான இடங்கள்ல 90 முதல் 95% வரைக்கும் மழை குறைவு. அதிகாலை நேர பனிப்பொழிவு தீவிரமாகவும் ஏதாச்சும் ஒரு சில கடலோர பகுதிகளில் சாரல் மழையாகவும் எதிர்பார்க்கலாம். உள் மாவட்டங்களில் பனிப்பொழிவு மட்டும்தான், மழையே கிடையாது. நீங்க உள் மாவட்டத்தில் அதிக அளவு பனிப்பொழிவு எதிர்பாருங்க. ஏன்னா இப்போ திருத்தணி போன்ற பகுதிகளில் 16°C 17°C பதிவாயிட்டு இருக்கு. கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளாகட்டும், தருமபுரி மாவட்டமாகட்டும், ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் மாவட்டம், நீலகிரி மாவட்டம், இது போன்ற பல்வேறு பகுதிகளில் கணிசமான அந்த பனிப்பொழிவுங்கிறது தொடர்ந்து அதிகாலை வேளையில இருக்கதான் செய்யுது. நீங்க திருவண்ணாமலை மாவட்டத்திலும் பனிப்பொழிவு தீவிரமாக அதிகாலை நேரங்களில் இருக்கிறத பார்க்க முடிகிறது. வரும் நாட்களிலும் நமக்கு அந்த 7 மணி வரைக்குமே அந்த வெயில் அதிகமா நமக்கு தெரியாது. ஏன்னா பொதுவாக இந்த பனிமூட்டம் அதிகமா இருக்கிறதுனால காலை 8 மணிக்கு மேலதான் இந்த உள் மாவட்ட பகுதிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெயிலுடைய தாக்கம் பொறுத்தவரை கணிசமா அதிகரிக்கும். 8 மணி 9 மணி வரைக்கும் பெரிதளவுல நமக்கு வெயில் வந்து அதிகமா நம்ம பார்க்க முடியாது. பகல் நேரங்கள் பொறுத்த வரைக்கும் லேசான வெயில் தொடர்ந்து காணப்படும். எப்போ நமக்கு வந்து வெப்பநிலை உயரும் அப்படின்னா பிப்ரவரி 3வது வாரத்துக்கு அப்புறம் வட தமிழக கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், உள் மாவட்டத்துல பிப்ரவரி 3வது வாரத்துக்கு மேல பகல் நேர வெப்பநிலை கணிசமாக உயர ஆரம்பிச்சிடும். அதனால தொடர்ந்து பார்க்கலாம். தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சியில சில இடங்களில் சாரல் மழை எதிர்பார்ப்புகள் உண்டு. ஏன்னா திருநெல்வேலி மாவட்டத்துல ஏற்கனவே தினந்தோறும் 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் மழை வந்துகிட்டே தான் இருக்கு. ஒரு சில பகுதி தான், மாவட்டம் முழுவதும் கூட கிடையாது. திருநெல்வேலி மாவட்டத்தில் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகள் நிறைய இடங்கள்ல கணிசமாக சாரல் அல்லது மிதமான மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகிட்டு இருக்கு. இனி வருகிற நாட்களிலும் இந்த மழை பொழிவுகளை நீங்க எதிர்பாருங்க. தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் சில இடங்களில் கணிசமாக நமக்கு மிதமான மழை பொறுத்தவரை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் பெய்த மழை அளவு எவ்வளவு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அதே போல மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, தூத்துக்குடி, ராமநாதபுரத்தில் வானம் மேகமூட்டம், பகலில் வெயிலும், அதிகாலை பனிப்பொழிவு மட்டும் எதிர்பாருங்க. திருநெல்வேலி, தூத்துக்குடியில வேணா சில இடங்கள்ல கணிசமாக மழை எதிர்பார்க்கலாம். மேற்கு தொடர்ச்சியில வந்து தேனி, தென்காசியில சில இடத்துல சாரல் மழை உண்டு. மற்றபடி பெரும்பாலும் பகலில் வெயிலும், காலையில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும். விட்டு விட்டு அவ்வப்போது பகுதியான சாரல் மிதமான மழை மட்டும் மேற்கு தொடர்ச்சியில சில இடங்கள்ல எதிர்பார்க்கலாம். கடந்த 24 மணி நேரத்துல கோயம்புத்தூர் மாவட்டத்துல பாருங்க 2 சென்டிமீட்டர் மழை வந்திருக்கு. அதனால பனிப்பொழிவு ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம ஏற்கனவே அறிவித்த மாதிரி தென் மாவட்டத்தின் சில இடங்களிலும் மேற்கு தொடர்ச்சியில சில இடங்களிலும் கணிசமாக நமக்கு மழை உண்டு நம்ம சொல்லியிருந்தோம். அதே போல கோயம்புத்தூர் மாவட்டத்தில் 2 சென்டிமீட்டர் மழை பொழிவு பதிவாகியிருக்கு. பகுதியாக தான், எல்லா இடத்துலையும் கிடையாது, பகுதியான மழை பொழிவு. திருநெல்வேலி மாவட்டத்தில் 1 சென்டிமீட்டர் மழை பொழிவு. ஊத்து, நாலுமுக்கு, காக்காட்சி போன்ற இடங்கள், இந்த பகுதிகளில் கணிசமான மழை பொழிவுகள் அவ்வப்போது விட்டு விட்டு பதிவாகிட்டு இருக்கு. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான குறைஞ்சபட்ச வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் திருத்தணியில் 17°C பதிவாயிருக்கு. இன்னும் நமக்கு வரும் நாட்களில் கணிசமான வெப்பநிலை அதிகாலை நேரங்களில் குறைந்து பனிமூட்டம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அதனால பிப்ரவரி 6ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை உள் மாவட்டங்களில் பனிமூட்டம் பொறுத்தவரை கண்டிப்பாக அதிகரிக்கும். நண்பர்களே, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.